ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். கடைகளில் போடுற மாதிரி கிறிஸ்பியாக டேஸ்டியான மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பஜ்ஜி மிளகாய் நான் 1/2 கிலோ அளவுக்கு வாங்கியிருந்தேன். அதில் உள்ள விதையை எடுத்துடுறேன். ஏன்னா உள்ளே நம்மளுக்கு காரமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் உள்ள விதையை எடுத்துகிட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு காரம் தெரியாது. மிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு 2ஆக கீறி வச்சுட்டேன். இப்போ பஜ்ஜி மாவுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 பவுல் அளவுக்கு கடலை மாவு, 1/4 பவுல் அளவுக்கு அரிசி மாவு. பஜ்ஜி கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி அரிசி மாவு சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஆப்ப சோடா கொஞ்சோண்டு சேர்த்துருக்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு நான் கலர் பொடி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பயுமே தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு பஜ்ஜியில் மாவு நிற்காது, கலண்டுரும். இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இல்லாமல் ரொம்பயுமே தண்ணியாக இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பஜ்ஜியை இதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம் அதில் இப்போ சேர்த்துடலாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை ஒவ்வொன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போது 5 நிமிட்ஸ் கழித்து நம்மளுக்கு 2 சைடுமே நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஸ்ட்ரெயினரில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போது நம்மளுக்கு டேஸ்டியான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி போட்டுடலாம். கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.